விகடகவி தெனாலி ராமன் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் ஒரு புத்திசாலித்தனமான நுழைவு. அவரின் திருமண பந்தம். சிச்சு டிவி குழந்தைகளா வணக்கம். நாம் இன்று தெனாலி ராமனின் கதையில் 3வது அத்தியாயத்தை பார்க்கலாம். வாருங்கள். காளிதேவியின் அசாத்திய அருளையும் விகடகவி என்ற பட்டத்தையும் பெற்ற பிறகு தெனாலி ராமனின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஞானமும் செல்வமும் ஒருங்கே பெற்ற ராமன் உலகை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் தனது தனித்துவமான திறமையை உணர்ந்தார். ஆனால் வெறும் கிராமத்து வாழ்க்கையில் அவருடைய இந்த திறமை முழுமையாக வெளிப்படாது என்பதை அவர் உணர்ந்தார். ராமன் சிறு வயதிலிருந்தே தன் அறிவாற்றலால் அனைவரையும் வியக்க வைத்தார். ஆனால் காளிதேவியின் அருள் கிடைத்த பிறகு அவரது தன்னம்பிக்கையும் எதிர்காலமும் குறித்த தெளிவும் பன்மடங்கு பெருகின. இந்த சமயத்தில் தான் குடும்பத்தினர் ராமனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். சாரதா தேவி எனும் அழகும் அறிவும் பொறுமையும் நிறைந்த பெண்ணை ராமனுக்கு மணமுடித்து வைத்தனர். அவளது வரவு ராமனின் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. சாரதா தேவி ராமனின் நகைச்சுவையையும் ஞானத்தையும் புரிந்து கொண்டு அவரது கனவுகளுக்கு பக்கபலமாக நின்றாள். குடும்பத்தின் பொறுப்பு ராமனின் தோள்களில் விழுந்தபோது விஜயநகரம் நோக்கிய அவரது பார்வை மேலும் தீவிரமானது. விஜயநகரம் கலைகளும் வர்த்தகமும் கொழிக்கும் ஒரு பிரம்மாண்டமான நகரமாக தூரத்திலிருந்தே கண்களுக்கு புலப்பட்டது. ஏற்கனவே அங்கே வசித்து வந்ததால் நகரத்தின் மாட்சிமையும் அரசவையும் அருகிலுள்ள வாழ்வையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் இந்த மகத்தான நகரின் ரகசியங்கள் அவருக்கு அப்போது முழுமையாக தெரியவில்லை. அப்போதுதான் தெனாலி ராமனின் காதுகளுக்கு ஒரு செய்தி எட்டியது. அது விஜயநகர பேரரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் பற்றியது. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஒரு கலைகளையும் கவிஞர்களையும் பண்டிதர்களையும் ஆதரிக்கும் ஒரு பெரிய அரசர். அவருடைய அவையில் அறிஞர்களுக்கு உயர்ந்த இடம் உண்டு என்ற புகழை கேட்ட ராமனின் மனதில் ஒரு புதிய கனவு துளிர்ந்தது. இந்த கனவு தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த புகழ்பெற்ற அரசரின் அவையில் ஒரு இடத்தை பிடிப்பது. இது வெறும் பெயர்புழுக்கான ஆசை மட்டுமல்ல, தனது குடும்பத்தை, குறிப்பாக தனது அன்பான மனைவி சாரதா தேவியையும் இனிமையான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அவருக்கு தோன்றியது. ஆனால் இந்த கனவு எதிர்காலத்தில் அவருக்கு காத்திருக்கும் ஆபத்துகளின் முகவுரையாக இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. அரசவைக்குள் நுழைந்தால் வாழ்வு செழிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அரசவை வாயிலை அடைந்தார். ஆனால் அரசவை பிரவேசம் அவ்வளவு எளிதாக இல்லை. ராஜாவை பார்க்க அங்கே நூற்றுக்கணக்கான கவிஞர்களும் அறிஞர்களும் கலைஞர்களும் நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தார்கள். தெனாலி ராமன் வரிசையில் நின்றால் அவருடைய முறை வர நாட்களாகும் அல்லது மாதங்களாகும் என்பதை புரிந்து கொண்டார். அவருடைய தனித்துவமான அணுகுமுறைக்கு இது ஏற்றதல்ல. ஒரு அரண்மனை சதிக்கு இதுவே சரியான தருணமாகும் என்பதை அவர் அப்போது உணரவில்லை. அப்போதுதான் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டது. அரசவை காவலர்கள் வெளியே நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தவர்களை கண்டு கொள்ளாமல் முக்கியமானவர்களை மட்டும் அனுமதிப்பதை கவனித்தார். தெனாலி ராமன் ஒரு தந்திரம் செய்தார். அவர் நேராக காவலாளர்களிடம் சென்றார். தெனாலியிடம் பணம் இல்லாத காரணத்தால் அவர் என்னை உள்ளே விட்டால் நான் கண்டிப்பாக அரசவையில் ஒரு இடத்தை பிடிப்பேன். அதன் பின்னர் நான் எனக்கு வரும் லாபத்தில் தமக்கு பாதி பங்கை மாதந்தோறும் தருகிறேன் என்று காவலாளர்களின் காதில் ரகசியமாக சொன்னார். அவர்கள் தெனாலியின் வார்த்தைகளுக்கு சம்மதித்து அவரை உள்ளே அனுமதித்தனர். ஆனால் இந்த காவலாளர்களுக்கு யார் உத்தரவிட்டார்கள்? இது ஒரு சதிவலையா? ராஜாவை பார்த்ததும் தெனாலி ராமன் சற்றும் தயங்கவில்லை. அவர் ஒரு கவிதை சொன்னார். அந்த கவிதையில் காவலாளர்கள் தனக்கு எப்படி பணம் வாங்கி கொண்டு உள்ளே விட்டார்கள் என்பதை மறைமுகமாக ஆனால் சாமர்த்தியமாக சொன்னார். இதே அந்த கவிதை. மாமன்னரே, உங்கள் அவையின் வாயிலில் விசித்திரமானதோர் வழக்கம் கண்டேன். உள்ளே செல்ல நினைப்போர் யாவரும் உள்ளங்கை வழியே உள்ளே நுழைகின்றனர். காவலாளரின் கனிந்த விருந்தோம்பல் என்னையும் உள்ளே வழிகாட்டியதே. இந்த கவிதையை கேட்ட ராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் முதலில் ஒரு கணம் சிந்தித்தார்.
பின்னர் அவர் மறைப்பொருளை உடனே புரிந்து கொண்டு உரக்க சிரித்தார். இந்த கவிதையில் தான் காவலாளர்களுக்கு பணம் கொடுத்ததை சாமர்த்தியமாக சொன்னார். ராஜாவுக்கு அது புரிந்தது. அவர் சிரிக்க ஆரம்பித்தார். மற்ற அரசவை மந்திரிகள் குழப்பத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். ஆனால் ராஜாவுக்கு தெனாலிராமனின் இந்த சாமர்த்தியமும் நேர்மையுடன் உண்மையை வெளிப்படுத்திய விதமும் மிகவும் பிடித்து போனது. ராஜாவின் சிரிப்பு உண்மையானதா அல்லது இது தெனாலிராமனின் விதியை நோக்கிய முதல் படியா? ராமனின் இந்த சாமர்த்தியத்தை பார்த்து ராஜா அவரை தன் அரசவையில் சேர்த்து கொண்டார். விரைவிலேயே தெனாலிராமன் ராஜாவின் மந்திரிகளில் ஒருவராக ஆனார். அவரது தனித்துவமான நகைச்சுவை உணர்வும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு அவர் அளித்த எளிய ஆனால் ஆழமான தீர்வுகளும் அவர் அரசவைக்கு மிகவும் பிடித்தமானவராக்கின. மிகவும் விரைவில் அவர் அஷ்டதிக்கஜங்களில், அதாவது அரசரின் 8 மிகச்சிறந்த கவிஞர்களில் இருப்பவர்களில் ஒருவராக ஆக்கினார். இது காளிதேவியின் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்வில் எப்படி செயல்பட தொடங்கியது என்பதின் ஒரு தெளிவான சான்றாக அமைந்தது. தெனாலிராமனின் புகழ் விஜயநகர பேரரசு முழுவதும் பரவியது. ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. அவரது புத்திசாலித்தனம் மேலும் பல சாகசங்களும் சில சமயங்களில் எதிர்பாராத திருப்பங்களுக்கும் மரண பொறிகளுக்கும் இட்டு செல்லும். காளிதேவியின் மர்மமான புன்னகையின் முழு அர்த்தத்தையும், அவர் ஏன் சில சமயங்களில் புத்திசாலித்தனம் உன்னை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்று சொன்னார் என்பதை தெனாலிராமன் அறியும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? தெனாலிராமனின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள அடுத்த வார தவணையை தவற விடாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். கதை தொடரும்.